அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சென்னை அண்ணா சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இன்று காத்திருப்பு போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாக பல்லவன் இல்லம் முன்பு வரக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களை முன்கூட்டியே போலீசார் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். அந்த போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து மற்றொரு பிரிவினர் மேதின பூங்கா அருகே ஒன்று கூடி ஊர்வலமாக பல்லவன் இல்லம் வந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் போலீசார் இதனை முன்கூட்டியே அறிந்து அவர்களை உடனடியாக மேதின பூங்கா அருகே வைத்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொண்டார்கள். ஆனால் கைதானவர்களில் சிலர் மட்டும் நேரடியாக அண்ணா சாலை சிம்சன் சிக்னல் அருகே சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் போலீசாருக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு போலீசார் அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக சில மணி நேரம் அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் 7 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 15வது ஊதிய ஒப்பந்த அரியர்ஸ் வழங்க வேண்டும் எனவும், ஓய்வு பெற்ற 3500 தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணி பலன் வழங்க வேண்டும் எனவும், பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு 12 மாத டிஏ அரியர்ஸ் வேண்டும் எனவும், 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று போராட்டம் என்பது நடந்தது. இன்று இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்துவதற்காக அவர்கள் முயன்றார்கள். ஆனால் முன்கூட்டியே கைது நடவடிக்கை என்பது காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் ஒரு கட்டமாகத்தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் இரண்டாக பிரிந்து அண்ணா சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. திடீரென மறியல் போராட்டம் காரணமாக போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை என்பது ஏற்பட்டது. அதன் பிறகு கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இது மட்டுமல்லாமல் மீண்டும் அங்கு போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் ஈடுபட்டு விடாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.